கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பேரை வந்து சமீப காலமாக கேட்டாலே வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் தான் தோணும். கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட உயிர்கள் இது வரைக்கும் அந்த கள்ளச்சாரத்தினால் இறந்துள்ளன. ஏறக்குறைய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாதி குடும்பம் இறந்துள்ளதுன்னு சொல்லலாம். ஒரு தெருவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மிகப்பெரிய சோகத்தை உட்பட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ பெரிய சோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு மக்களிடம் கேள்விகள் எழுப்பப்படும் போது எல்லாரும் வந்து குறிப்பிட்ட ஒரு அதிகாரிகளை நோக்கி தான் கைகளை காட்டப்படுகிறார்கள். எப்பொழுதும் அரசின் செய்யும் தவறுக்கு அதிகாரிகள் பலிகடாக்கப்படுவது வழக்கம். அதே போல் தான் இந்த முறையும் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் இடமாற்றம் அதாவது காத்திருப்போர் பட்டியலிலும் மாற்றப்பட்டுள்ளார். வழக்கமாக சில அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ட்டு பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து போலீஸார் குமுறலாகவே இன்றைக்கி வெளியே வர ஆரம்பிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாரையை மட்டுமல்ல, கஞ்சா பழக்கமும் உண்டு. அதே மாதிரி வண்டல் மண், ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை இது பண்ணுறது, ஆற்று மண் இது பண்ணுறது, 24 மணி நேரம் மது விற்பனை, ஏற்கனவே சட்டவிரோதமான எல்லா செயலும் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நடைபெற்று கொண்டு செயல்களை வந்து போலீஸ்காரர்கள் போலீஸ்காரர்கள் வந்து கண்காணித்து அவர்களை பிடித்து கொண்டு வந்து காவல் நிலையத்தில் அழைத்து வந்து நடவடிக்கை எடுக்க முற்படுத்தும் போது அதன் பின்புலத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைகள் வெளிவருகின்றன. இந்த வெளிவருவது யாருன்னு பார்த்தா ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக வந்து மிரட்டப்படுதல், இல்லை நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை வந்து அழைத்து செல்லுதல், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆட்படுகிறார்கள். அதை மீறி அவர்கள் வந்து ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு அரசு அதிகாரியோ ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர் மீண்டும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மிரட்டல் விடுவதும், இல்லை வந்து இடமாற்றம் செய்வதும், சஸ்பெண்ட் செய்வதும், இந்த மாதிரி பழிவாங்கப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதால் என்ன பண்ணுகிறார்கள், எதுக்கப்பா இந்த வேலை நம்ம பாட்டு ஒதுக்கிட்டு நம்ம பசாமல் இருப்போம், கண்காணாமல் இருப்போம், அது பாட்டு நடக்கும்போது நடக்கட்டும், எல்லாருக்கும் வந்தது எனக்கும் வந்தது அப்படின்ற நிலைமைக்கு வந்து எங்கள் கையில் கட்டப்பட்டுள்ளது என்று போலீஸ்கார் மத்தியில் ஒரு குமுறல் இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே வந்து போலீஸார்கள் வந்து ஏற்கனவே கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு போலீஸர் வந்து சொன்னார், ஒரு உயர் அதிகாரி அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியவில்லை, அதனால் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் ஏற்படும், அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து விருப்ப ஓய்வு பெற்றேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. அதற்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. இதை பற்றின பெரிய அளவில் விமர்சனங்கள் வந்தது. எல்லாரும் கேள்வி கேட்க தொடங்கிய உடனே இந்த அரசுனால் அவர் பேச வைக்கப்பட்டாரா, இல்லை அவரே பயந்து போய் மாற்றி சொன்னாரா என்ன நமக்கு தெரியாது. சொன்னாரா, சொல்ல வைக்கப்பட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொன்னார், மாற்றி சொன்னார். இல்லை அதனாலெல்லாம் கிடையாது, அது அதெல்லாம் காரணம் இல்லை அப்படிங்கிறதை சொன்னாருங்க. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒட்டுமொத்த காவல்துறையினரில் இருக்கக்கூடிய நிறைய போலீஸ் ஆஃபீஸர்களை இன்றைக்கி வந்து இதை பற்றி பேசியிருக்கிறார்கள், குமுறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. இதுக்கு கூட நாளைக்கு வந்து இதே போல் ஒரு மறுப்பு செய்தி வந்தாலும் வரலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு செய்தி வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி இந்த துறையினுடைய பொறுப்பாக இருப்பவர் யார்? எந்த அமைச்சர் இதை பொறுப்பாக பார்த்துக்கொள்கிறார்? முதல்வர் என்ன சொன்னார், தன்னுடைய தனி கவனத்தில் பேரில் இந்த துறை இருக்கும் அப்படின்னார். அவர் வந்து ஆட்சிக்கு முன்னாடி நன்றாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னால் மக்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமாக வீடியோ போட்டு அதை ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோம் நம்ம அந்த வீடியோவை. அப்போ இன்றைக்கி தன்னுடைய ஒரு அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சரிங்க, இப்போ நம்மளுடைய ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதே வந்து இவங்க எதிர்கட்சியில் இருந்து இன்றைக்கி வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க என்ன ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க? இதே போல் ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார், எதிரில் இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அவருடைய பொறுப்பின் கீழே தான் இன்றைக்கி வந்து இந்த அமைச்சகமும் வருகிறது அப்படின்னு சொன்னால், இவர்கள் என்ன மாதிரியான கேள்வியை வைத்திருப்பார்கள், என்ன மாதிரியான கோரிக்கையை வைத்திருப்பார்கள், என்ன மாதிரியான போராட்டங்களை இன்றைக்கி நடத்தியிருப்பார்கள், மீடியாக்கள் என்ன மாதிரியான சப்போர்ட்டுகளை இன்றைக்கி டிஎம்கேக்கு கொடுத்துருந்துருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும்ல. அப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருப்பாங்க, உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், இந்த கோரிக்கை தானே வச்சுருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இதற்கு பொறுப்பேற்று நான் பதவி விலகுகிறேன் சொல்லணுமா வேணாமா? நீங்கள் நியாயமாக இதை தடுக்கிறவங்களா இருந்தா அப்பப்போ சொல்லுவார், நான் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சர்வாதிகாரியாக மாறப்போகிறவர் எப்படி மாறி இருக்கணும்? இதற்கு பொறுப்பேற்றுனா இத்தனை உயிர்கள், ஒரு உயிர் இல்லை, 2 உயிர் இல்லை, 60 உயிர்கள் இன்னைக்கு போயிருக்கின்றன. அப்போ அந்த 60 உயிர்களுக்கு இன்னைக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு 60 உயிர்களுக்கு முதல்வர் தான் பொறுப்புன்னு நம்ம சொல்லலாமா? மணிப்பூரில் எங்கேயோ நடந்த ஒரு கலவரம், அந்த மணிப்பூர் கலவரத்துக்கு இவங்க வந்து என்ன இங்கே கேட்டாங்க,
சட்டசபையில் நாங்கள் தீர்மானம் இயற்ற போகிறோம், அதற்கு எதிராக நாங்கள் தமிழகம் முழுவதும் இதற்காக நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். இங்கேருந்து மணிப்பூருக்காக பொங்குனாங்க. இங்கேருந்து அந்த கனிமொழி இருக்கேன் அந்த அம்மா, அது கூட கேண்டில்லாம் எடுத்துகிட்டு போச்சு. அங்கே இருக்க பெண்களுக்காக நீதி கேட்டு பெண்களை நேரடி கருத்து கேட்கலாம் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனாங்கல்ல. இப்போ இங்கே உங்களோட சொந்த மாநிலத்தில் இத்தனை உயிர்கள் போயிருக்கிறதே, அது உங்களுடைய அஜாக்கிரதையினால் போயிருக்கு. அப்போ இந்த இதுக்கு நீ இது வரைக்கும் நேரில் போய் இவங்க யாரும் பார்க்கல, நேரில் போய் ஸ்டாலின் பார்க்கல, போயிருக்கணுமா வேண்டாமா? இந்த ஒரு குடும்பங்களையும் நீங்கள் ஏன் இன்னும் போய் சந்திக்கவில்லை நேரில்? ஏன் நீ கேட்டல? இங்கே புயல் அடித்தது பிரதமர் மோடி வந்தாரா இந்த புயல் என்ன என்று பார்ப்பதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்களே. இன்றைக்கி உங்கள் சொந்த மாநிலத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இங்கேருந்து சென்னையிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம். அப்படிப்பட்ட ஊரில் ஒரு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நீங்கள் இன்னும் போகலை அங்கே போய் பார்க்க? தேர்தல் முடிந்து விட்டது, அதுதானே உண்மை. அப்போ நீங்கள் ஏன் போகலைன்னா, அப்போ நீங்கள் இன்றைக்கி மோடியை கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கி ஏன் போகல அப்படின்னு எந்த ஒரு பத்திரிகைக்காரனாதே உங்களை கேள்வி கேட்டாங்களா? சரிங்க, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம், இவ்வளோ பெரிய ஒரு துயரகரமான சம்பவம், இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை சட்டசபையில் நீங்கள் விவாதிச்சிருக்கணும்? ஏன் இன்னை வரைக்கும் அதை சட்டசபையில் விவாதிக்கிறதுக்கு மறுக்கிறார்கள்? அப்படி சட்டசபையில் விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சியினரை கூண்டோடு வெளியேற்றக்கூடிய வேலையை ஏன் செய்கிறீர்கள்? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டவர்கள் தான் இந்த கூட்டத்தொடர் மூலம் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்றீங்க. அப்போ எந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டத்தை தொடர் முழுக்கம் நீங்கள் சஸ்பெண்ட் செஞ்சீங்க? இன்றைக்கி விவாதிக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்றைக்கி நீங்கள் மானிய கோரிக்கையை வச்சு நீங்கள் நடத்துகிறீங்களே, ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அப்போ இவ்வளோ இந்த நிர்வாகத்தை உங்களுக்கு சரி செய்வதற்கு துப்பில்லை. அதுதான் இதில் நிதர்சனமாக தெரிகிறது. அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கே இன்றைக்கி சட்டசபையில் நீங்கள் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு இன்றைக்கி, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கீங்க. அப்போ மக்கள் மன்றத்தில் எதிர்க்கட்சியினரால் உங்கள்கிட்ட பேச முடியாது, அவர்களையே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வெளில தூக்கி போடுவீங்க. அப்படிங்கும் பொழுது இவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் காவல்துறையினரும் எந்த அளவுக்கு இவர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர்? ஏன்னா அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இருக்கக்கூடிய ரவுடிகளும் இவர்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களை எங்களால் கொடுக்க முடியல, அவர்களிடம் அழுத்தம் வருகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்? இதை தான் இன்றைக்கி கவர்னர் கூட பேசியிருக்கார். போதை எப்படி இன்றைக்கி தமிழகத்தை ஆட்டி படைக்கிறது, இன்றைக்கி நாட்டுக்கே தமிழகம் தான் தலைநகராகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போதைப் பொருட்கள் தமிழகத்தில் கிடைச்சி கொண்டிருக்கு. இது மிக ஒரு மோசமான ஒரு நிலை. இது நம்ம ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் தினம் நம்ம வரக்கூடிய செய்திகளை வைத்து நம்ம சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள். இன்றைக்கி கவர்னரும் கூட இதை பல தடவை, இப்போ 2-3வது தடவையாக இந்த போதை நெட்வொர்க்கை பற்றி இன்றைக்கும் பேசியிருக்கிறார், எப்படி சீரழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அவர் அந்த ஜாஃபர் சாதிக்கோட கூட்டணியை பற்றி ஏதாவது பேசினாங்களா? வாய் திறந்தாங்களா? கட்சியை விட்டு நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிட்டீங்கல்ல. இதனுடைய எதிர்கட்சியில் இருந்திருந்தார்களால் என்னெல்லாம் நீங்கள் பேசியிருப்பீர்கள்? இப்போ வரைக்கும் ஏங்க இவ்வளோ சம்பவம் நடந்து விட்டது, இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு? போலீஸ்காரங்களுக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு கள்ளச்சாராயத்திற்காக பலரை கைது செய்து வருகிறார்களாம். ஏன் அப்போ முன்னாடியே இவங்கெல்லாம் எப்படி திடீர்னு உடனடியே நீங்கள் இத்தனை பேர் கைது செய்வீங்க? அப்போ முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போய் தானே இவ்வளோ பேர் இப்போ கைது செய்தீங்க? ஏன் அந்த யார் இதில் முக்கியமான அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு? நான் எத்தனையோ வருஷமாக இதை வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் என் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, எனக்கு தேவைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போகும், அப்புறம் விட்டுருவாங்க, ஜாமீனில் வந்துடும், திரும்ப நான் என் தொழிலை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு எவ்வளோ ஒரு அசால்ட்டாக அவர் பேசினார். ஆனால் இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க? இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி யாராவது பேசினாலே அவர்கள் மேலே வழக்கு தொடரப்படும். உடனே என்ன பண்ணாங்க? இதை இப்படி நான் திசை திருப்புறது. உடனே இந்த பிஜேபி தான் இந்த கள்ளச்சாராயம் விட்டுறதற்கு காரணம், அண்ணாமலை தான் காரணம், அவங்க தான் வேணும்னே சூழ்ச்சி செய்து இந்த ஆட்சி அமைச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காக அவப்பெயரை உருவாக்குவதற்காக இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பேசுறது யார்? ஆர்எஸ் பாரதி.
இவங்க திமுக கட்சியினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் வந்து உங்களுக்கான ஒரு முனைப்பு இல்லை. ஆனால் அதை தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்றைக்கி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் திரும்ப சொல்லியிருக்கார், இதற்கு ஆர்எஸ் பாரதி மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் அவர் மேலே மானநஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இதற்கு உண்மையான குற்றவாளிகள் யாரோ நீங்கள் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு தயாராக இல்லை. எனக்கு தெரிந்து குரல் வலை நெரிப்பதில் தான் சர்வாதிகாரியாக மாறிவிட்டாரோ என்னவோ. ஆமாம், இருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன்னு தான் சொன்னாரே தவிர, எப்படி, எதற்காக, யாருக்கு மேலே சர்வாதிகாரியாக மாறுவேன் அவர் சொல்லலை. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்படி தான் ஒரு வேளை சர்வாதிகாரியாக அவர் மாறியிருக்கலாம். ஏன்னா இந்த கள்ளச்சாராயத்தை, அதாவது இவங்களுக்கு எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நம்ம கள்ளச்சாராயம் செய்தி வந்ததுலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏன்னா டாஸ்மாகை வந்து இன்றைக்கி மூட வேண்டும் அல்லது படிப்படியாக குறைக்க வேண்டும் சொல்லிட்டு பல இடங்கள்லேருந்து கோரிக்கைகள் வருது. நீதிமன்றங்களும் கூட ஏன் அதை குறைச்சா என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. அப்போ இவங்க ஏற்கனவே இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சாராயம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் கள்ளச்சாராயத்தால் இறந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் கள்ளச்சாராயத்தை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாராய விற்பனை வேணும் அப்படின்னு இவங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். அதனாலேயே கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தப்பட்டதா தெரியாது, என்ன வேணால் இவங்க செய்வாங்க. அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி நடந்திருந்தாலும் ஒன்றும் நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாதுங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ சேலத்தில் ஒரு பொறுப்புமிக்க ஒரு கலெக்டர் பேச வேண்டிய விஷயமா, கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக டாஸ்மாகில் இருக்கிறத வேணால் குடிங்க, அது ஒன்றும் செய்யாது. அதுக்கடுத்து ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, இது மாதிரி காலையில் வந்து சாராயம் குடிக்கிறவங்களாம் தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள், அவங்களை அவமானப்படுத்துறீங்க, அவர்கள் மதுப்பிரியர்கள் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய கடினமான வேலைக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கள்ளச்சாராயத்திற்குரிய விஷயத்திற்கு, இந்த சாராயத்தினுடைய இதை வந்து மதுவினுடைய ஒழிப்பு அப்படிங்கிறதுல இவர்கள் வந்து இவ்வளோ ஒரு இது காமிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்து இந்த மரக்காணத்தில் வந்து நடந்த சம்பவத்தின் போதே நீங்கள் விழிப்படைந்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கி இந்த சாவு நடந்திருக்காது இல்லை. அப்போ இந்த சாவு வந்து இப்போ இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை கண்டு கொள்ளாத முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எங்கோ நடந்த மணிப்பூர் பிரச்சனைக்கும் பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது, இங்கே நடந்து இவர் கண்ணு முன்னாடி இவர் நிர்வாகத்துக்கு உட்பட்டு, அது கூட மோடியோட நிர்வாகத்துக்கு உட்பட்டது கிடையாது, இவருடைய நேரடி பார்வையில் கீழே வர்றது, அதற்கு உட்பட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பொழுது இதற்கு பொறுப்பேற்று இன்றைக்கி ரிசைன் பண்ண வேண்டியது யார்? முதல்வர் தானே இன்றைக்கி ரிசைன் பண்ணணும் இதை. அப்போ ஏன்னா ரெண்டு விஷயங்க, ஒன்று இந்த கள்ளச்சாராயத்துக்கு நீங்கள் மறைமுகமாக ஆதரவு தரணும், அப்போ நீங்கள் வந்து இதை கண்டுக்காமல் நீங்கள் இருந்திருக்கணும். இல்லை உங்களுக்கு வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த சம்பவம் வந்த உடனே கல்வராயன் மகளை பகுதியில் ஃபுல்லாக இவ்வளோ பேரை கைது செய்தோன்றாங்க. இப்போ வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மெத்தனால் ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த மெத்தனாலில் வந்து அதிக அளவில் இதில் கலக்கிறதுல தான் இந்த கள்ளச்சாராயமே வந்து விஷமாக மாறுது, அது விஷச்சாராயமாக மாறுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இத்தனை ஃபேக்ட்ரி வந்து இவங்க எப்படி கண்டுக்காமல் இருந்தாங்க? உடனே ஆந்திராவிலேருந்து வந்தது, புதுச்சேரியிலேருந்து வந்தது, இப்படியெல்லாம் ஏதோ கதையை கெட்ட பார்த்தாங்க. அது கூட ஒரு செய்தி வந்தது, அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. நான் எங்கேயோ ஒரு செய்தி பார்த்தேன், அதாவது புதுச்சேரியில் போய் இவங்க வந்து இதை பற்றி விசாரணை பண்ண போகும்போது இவங்க கள்ளச்சாராய கேனோட இந்த தமிழக போலீஸார் போனதாகவும், அது இந்த புதுச்சேரியில் உள்ளந்தான் வந்தது, நம்ம ஊரில் அது கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக ஏதாவது செட்டப் பண்ணுவாங்களோன்னு புதுச்சேரி போலீஸார் கூடவே கடைசி வரைக்கும் அவங்க விசாரணையில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி படித்து, அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது, ஆனால் அப்படியும் கூட ஒரு செய்தி வந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்கும் பொழுது அதை நான் விவாதிக்க மறுக்கிறேன் அப்படிங்கிறது இன்னும் வந்து தன்னுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் இதை காமிக்கிறது. அதனால் இத்தனை உயிர்கள் இன்றைக்கி பலியானதற்கு முதல் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இதற்காக அவர் பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும்,
அதை தவிர இதுக்கு வந்து வேறு தீர்வு இல்லை. நிச்சயமாக பொறுப்பில்லாத ஒரு அமைச்சர் வந்து இனி எத்தனை உயிர்கள் பலியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்கு வந்து ஒன்று தீர்வு, ஒன்றா நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னா அவர் வந்து இதிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும்.